வணக்கம். ஆன்மீக செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் குட்டூரில் ஐயனார், கருப்பசாமி, வல்லடியான், பட்டாணி, கன்னிமார் சுவாமிகளின் புரவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கரந்தமலையில் தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புரவி எடுப்பு திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக இரவு சுவாமி சிலைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு மந்தையில் கோவில் முன்பு கண் திறக்கப்பட்டது. கோவிலுக்குள் வைக்கப்பட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், ஐயனார், கருப்பசாமி, வல்லடியான், பட்டாணி, கன்னிமார், மதிலை, குதிரை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சிலைகள் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக இருப்பிடம் சேர்ந்தது. குட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கே. புதுப்பட்டியில் மலையாள சாத்தையா ஐயனார் கோயிலில் ஸ்ரீ வில்லியார் கோயில் பங்குனி பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக செவந்தான் ஊரணியில் ஆண்கள் மேலாடை இல்லாமல் தண்ணீர் தீர்வை செய்து சாமியாடி தீர்த்தம் தெளித்தனர். ஆண்கள், பெண்கள் 108 முறை 4 திசைகள் நோக்கி பூமியை தொட்டு வணங்கினர். சாமியாடி உத்தரவு கொடுத்ததும் ஊர் மந்தையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் கூடை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மலையாள சாத்தையா ஐயனார் கோயிலில் பொங்கல் வைத்தனர். ஸ்ரீ வில்லியார் சுவாமிக்கு மஞ்சுகள் கட்டிய பசுக்கள், காளைகள் ஆங்காங்கே வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்டன. மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக கரிசல்பட்டி இஸ்லாமியர்கள் வெற்றிலை, பாக்கு, சந்தனம், தேங்காய், பழம், தலைவாழை இலையுடன் சீர் கொண்டு வந்து கோயில் பூசாரியிடம் வழங்கினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.